ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராகு கேது பயிற்சி பற்றி சொல்ல போகிறோம். ராகு கேது பயிற்சி அதாவது பலன்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது நாம் ராகு கேதுக்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதாவது மொத்தம் 9 பிளானட்டில் இந்த 7 பிளானட்டை நேர்கதியில் பயணம் செல்கிறது. இந்த 2 ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக்வைஸில் தான் பயணம், அதாவது வக்ர நிலையில் பயணம் செய்து பலனை தருகிறது. எல்லா கிரகங்களை விட இந்த ராகு கேதுக்கு ரொம்ப வலிமை அதிகங்க. சூரியன் இருக்கிறதுலையே சனி, சூரியன், குரு இதெல்லாம் இதைத்தான் பெரிய கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள். இந்த ஆண்டு கிரகங்கள் இந்த சனி பார்த்திங்கன்னா சனியை காட்டிலும், அப்புறம் மாத கிரகங்களான சூரியன் அதை காட்டிலும் வலிமை. எல்லாம் ராகு கேது நிகழும் பொழுது தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. இப்போ ராகு கேது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஒருவருக்கு ராகு கேது பிடியில் இருந்து விட்டால் ஐயோ சர்ப்பதோஷம் அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பாக லக்னத்தில் ராகுவோ ராசியில் ராகுவோ இல்லை இருந்தால் 7ஆம் இடத்துக்கு கேது போயிடுவார். அப்போது 2ஆம் இடத்துலையும் ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு கேது தோஷம் என்பது மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது. இந்த 32 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராகு கேதுக்கள் பிடியில் எல்லா கிரகங்களும் இருந்துச்சின்னு சொன்னால் பிறப்பு ஜாதகத்தில் அப்போ அவங்கள பெருசாக ஃபங்க்ஷன் பண்ண விடாது. 32 வயசு வரைக்கும் அவங்களுக்கு காலசர்ப்ப தோஷம். என்ன தான் யோகமான திசை நடந்தாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. அந்த 32 வயசுக்கு மேலே தான் அவர் பேரை சொன்னீங்கன்னாவே அவருக்கு படிப்படியாக அவருக்கு வளர்ச்சி கிடைக்கும், அவருக்கு படிப்படியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய நிலை. 32 வயசுக்கு மேலே தான் அது காலசர்ப்ப தோஷம் என்பது காலசர்ப்ப யோகமாக மாறுகிறது. இப்போ இந்த ராகு கேதுக்களுக்கு அவ்வளவு ஒரு வலிமை. ஏன்னா சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இப்போ ஏற்பட்டுருது இல்லையா? அப்போ கிரகணத்தில் பிறந்து நிலை இருக்கும் பொழுது இன்னும் பிரச்சனைகள் அதிகம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா கிரகத்தை விட இந்த ராகு கேதுக்கள் சூட்சமமான கிரகங்கள், சாயா கிரகங்கள். அதனுடைய பலனுக்கு சொல்கிறதுங்கிறது, அதாவது நிழல் கிரகங்கள் இல்லை. எத்தனைக்கு நம்ம சரியாக பலனை சொன்னாலும் அது பலன் மிஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுனுடைய வலிமை ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்கிறோம். அது பார்வை 3-11 பார்வை உடையது. 3ஆம் இடம் தான் இருக்கும் இடத்துலேருந்து 3ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்குது ராகு கேதுக்கள். அதுவும் ராகுவாவது பிரம்மாண்ட நாயகன்னு பேர். ராகுக்கு பிரச்சனையான இடம் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது ராகு கேதுக்களுக்கு. அது வலிமையான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது ராகு கேதுக்கள் அருமையான பலனை கொடுக்கும். ஒரு பிறப்பு ஜாதகத்தில் 3, 6, 11 ராகு கேதுக்கள் அமைந்து விட்டால் அது யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். அதுவே அதை மற்ற இடத்துகளில் இருக்கும் பொழுது ராகு கேதுக்களுடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலை. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு பார்த்தா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீட்டினுடைய வேலையை தான் ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடிய நிலை. இப்போ உதாரணமாக இப்போ ராகு எங்கே அமர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமர்ந்த வீட்டு கிரகம் உச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் அப்போ ராகு கேது வலிமை அதிகமாகிறது, சாணபலம் கூடுகிறது, வலிமை அதிகமாகிறது. ஸோ ராகு கேதுக்களுக்கு கொஞ்சம் சூட்சமான சில எத்தனை விதிகளை நம்ம கையில் எடுத்து பலனை சொன்னாலும் அது கொஞ்சம் பிரேக் ஆகி போயிடும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய நிலை. இப்போ இந்த ராகு கேதுக்களுடைய வலிமை மற்ற கிரகங்களை விட அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணமாக
வந்து ஒரு மேஷத்தில் ராகு இருக்குது, மேஷத்தில் செவ்வாயே இருக்கான்னு சொன்னால், செவ்வாய்க்கு அது ஆட்சி வீடாக இருந்தாலும் செவ்வாயை காட்டிலும் அந்த ராகுக்கு அங்கே வலிமை கூடுகிறது என்று சொல்லலாம். அப்படி ஒரு நிலை ராகுக்கு இருக்கிறது. இப்படி ராகு கேதுக்கள் பிறப்பு ஜாதகம் மட்டுமல்ல, கோச்சார ரீதியாக 1.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தராங்க. அப்போ 1.5 ஆண்டு காலத்திற்கு ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா, இல்லை பாடாப்படுத்துமா, இல்லை நியூட்ரலாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பலனை விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த ராகுவுக்கு பெரும்பாலும் துர்க்கையை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால், அதாவது ராகு வந்து சரியில்லாத இடங்களில் அமர்ந்தால் துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அதனால் வரக்கூடிய பலன் கொஞ்சம் விகிதாச்சாரம் குறையும். அதே போல் கேதுவுக்கு நீங்கள் வந்து பிள்ளையாரை வழிபாடு செய்தீர்கள்னு சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் தீட்சண்யம் குறையக்கூடிய, தீய பலன்கள் விகிதாச்சாரம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி பொது பலன் இந்த 1.5 ஆண்டு காலம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியிலும் இருக்க போகிறது. இப்போ பாருங்கள், மீனத்தில் இருக்கும் ராகு இப்போது உங்களுக்கு எங்கே வந்திருக்கார் அப்படின்னா கும்பத்துக்கு வந்திருக்கிறார். கும்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷனுக்கு 11வது இடம். இந்த ராகு பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கும்பத்தில் கேதுன்னா, ராகுன்னு சொன்னால் கேது வந்து சிம்மத்தில் உட்காருவார். அப்போது ஒரு கிரகம் பாசிட்டிவாக இருந்தால் ஒரு கிரகம் நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, கிரகங்களுடைய சஞ்சார நிலையை நம்ம 1.5 ஆண்டு காலம் அங்கே இருக்கிற பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது ராசிநாதனான சனி பகவான் உங்களுக்கு மீனத்தில் 3ஆம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார். 2.5 ஆண்டு காலம் அவர் அங்கே இருப்பார். சனி பயிற்சி இப்போ தான் நடந்தது. இப்போ ராகு பொறுத்தவரையிலையும் இந்த ராகு கேது பயிற்சி இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள், அதாவது இந்த மகர ராசியில் என்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராகு கேது பயிற்சி இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக பார்க்கலாம் வாங்க. அதாவது ராகு பகவான் 3ஆம் இடத்தில் இருந்த ராகு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 3ஆம் இடம் சூப்பரான இடம். 3, 6, 11 ஆகிய இடங்களில் ராகு கேதுக்கள் வந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. இப்போ 3ஆம் இடத்துல இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஜெயிச்சிங்க, தொட்டதெல்லாம் சக்ஸஸ்ஸு அப்படின்னு சொன்ன நிலை. ஆனால் இப்போ அவர் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 2ஆம் இடம் ஸ்தான பலமாக இல்லை. 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பஸ்தானத்தில் வந்து உட்கார்றார். குரு குடும்பத்தை ஒரு பிரம்மாண்டத்தை பண்ணுவார். எதை செஞ்சாலும் பெருசாக பண்ணணும்னு நினைப்பார். அவர் பிரம்மாண்ட நாயகன். சரி, ஒரு கடைகண்ணி ஆரம்பிக்கலான்னா கூட சரி, இது வேண்டாம், இன்னும் இதை விட பெருசாக ஆரம்பிக்கணும். இல்லை ஒரு தொழில் பண்ணணும், இந்த சம்பளம் பத்தாது, இன்னும் இதை விட வேறு வேலை வேணும் அப்படின்னு எதையுமே போய் உட்காந்து வேலை பார்க்க மாட்டேங்க. உருப்படாத அளவுக்கு பிரச்சனையை பண்ணிவிடுவார். 2ல் ராகு அதுதான். அது மட்டும் இல்லை, ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ராசி அன்பர்கள் உங்களுடைய தசாபுத்தி சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களை உண்மை தூக்கி பெரிய லெவலில் உட்கார வச்சிரும். ஏன்னா அதுதான் 70% பேசும். இது கோச்சாரம் என்பது 30% தான். அப்போது உங்களுக்கு 2ல் ராகு அப்படின்னா சில பேர் இப்போ ஒரு சிலர் சொற்பொழிவாளர் இருப்பாங்க, மேடை பேச்சாளர்கள் இருப்பாங்க, அரசியல்வாதிகள், இல்லை ஜோதிட அறிஞர்கள், இதுபோல் எழுத்தாளர்கள், இதுபோல் அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறது அப்படியே நறுக்குன்னு சூப்பராக பெரிய லெவலில் ரீச் ஆகும் அந்த வீடியோவோ அந்த பேச்சோ பார்த்திங்கன்னா. ஏன்னா 2ல் ராகு சூப்பராக அவங்க நேரம் நல்லா இருந்ததுன்னா கொண்டு போய் உட்கார வச்சிடும் பெரிய லெவலில். அந்த பேச்சே அவங்கள விளம்பரப்படுத்தி பெரிய லெவலில் கொண்டாந்துடும். ஆனால் இந்த ராகு 2ல் இருக்கிறது குரு பார்வையில் இருக்கார் பாருங்கள்,
அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஓராண்டு காலம் குரு பார்வையில் இருக்கிறதால நிச்சயமாக சூப்பர். நீங்கள் பேசுறதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். பெரிய அதாவது ஒரு ஜோதிட பலிதம் கிடைக்கும். அதாவது வாக்கு பலிதம் இருக்கும். வழக்கறிஞராக இருந்தால் சக்ஸஸ் ஆகும். தொழிலில் இந்த கேஸை நடத்தி பெரிய லெவலில் ஆர்குமெண்ட் பண்ணி வின் பண்ணக்கூடிய ஒரு நிலை. எங்கேப்பா இருந்த இவ்வளோ நாளாக அவன் திறமையை வச்சுருந்து அந்த அளவுக்கு அந்த வாதிடும் திறமை, வாக்கு திறமை ஏற்பட்டு வீரியம் கிடைத்து சாதிக்கக்கூடிய நேரம். அப்போ ரேட்டிங் கூடும்ல. இந்த ஓராண்டு காலம் குடும்ப விருத்தி அப்படின்னா குடும்பத்தை எப்படி விருத்தி பண்ணுவார்? கல்யாணம் பண்ணாதவங்களும் கல்யாணத்தை பண்ணக்கூடிய நிலை. இல்லை குழந்தை பாக்கியம், இந்த குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி ஒரு டிக்கெட் அதிகமாகும். அப்போ குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மையும் கிடைக்கும். எதை செஞ்சாலும் சிம்பிளாக செய்ய மாட்டீங்க. அதான் சொன்னேன்னா பெருசாக சாதிக்கணும்னு நினைப்பீங்க. அது குரு பார்வையில் இருக்குது. சூப்பர். அப்போ குரு பார்வையில் இருந்து இந்த ஓராண்டு காலம் இந்த ராகு பகவான் அவர் உட்கார்ந்த இடம் சரியில்லை என்றாலும் கூட குரு பார்வையால் மேன்மையான ஒரு சூழல் கண்டிப்பாக அமைந்து விடுகிறது, சாதகமாக அமைந்து விடுகிறது. இப்போ கடைசி 6 மாதம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, 2ல் ராகு. பேசுறது பார்த்து பேசணும். ஒரு சொல் வெல்லும்னா ஓகே, ஒரு சொல் கொல்லும்னு ஒரு நிலை இருக்குல்ல. ஏதாவது ஒரு சில பேசி ஒன்றை கிடக்க ஒன்றாகி எழுத்து முறை நிலைமை ஆகிடும் கட்சியில். ரொம்ப கஷ்டம். அதுலேயும் இந்த யூடியூப் நடத்துகிறவங்க, வாத திறமை விடுறவங்க, பேச்சு திறமை விடுறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அரசியல்வாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த கடைசி 6 மாத காலம் ஏதோ ஒரு சொல்லால் அது பெரிய லிட்டிகேஷன் ஆகி அது எங்கேயோ கொண்டு போய் அதெல்லாம் பாதாளத்தில் தள்ளிடும். அது மாத்திரம் இல்லை, குடும்பத்தில் சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள். ஒத்து போகணும், விட்டு கொடுத்து போகணும். எல்லாருக்கிட்டையும் சரி சரி அப்படின்னு விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போவதில்லை. கொஞ்சம் ஈகோ பார்த்து இல்லை இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான். குடும்பத்துக்கு கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்களும் மல்லு கட்டி நிற்பாங்க. எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, வாட்டை போட்டு கேது பாருங்கள், இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்து வந்த கேது இப்போ 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 8ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 8ங்கிறது நல்ல இடமே கிடையாது. அசுபஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் இருக்கிறது நல்லது தான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் தான். இருந்தாலும் இந்த சனி வீட்டுக்கு சூரியன் வீடு பகை. அங்கே போய் கேது உட்காந்தாச்சின்னு சொன்னால் நீங்கள் யாருக்காவது எதாவது நல்லது செய்ய போய் அது கெடுதலாக மாறி உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு, வழக்குன்னு கொண்டு போய் பிரச்சனையை கொண்டாந்துடும். அசிங்கம் அவமானத்தை தேடித்தரும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுதான் அங்கே இருக்கிற இந்த 1.5 ஆண்டு காலமும் நீங்கள் கேது 8ல் இருக்கிறது சரியில்லாத சூழல். ரொம்ப எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறோம். சரி, வாட்டை போட்டு சனி சூப்பருங்க. இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் உபஜயஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். பாருங்கள், குரு 5ல் உட்காந்து சூப்பராக இருந்தார். கெஞ்சினாலும் கிடைக்காதுன்ற மாதிரி இருந்த குரு 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6ல் குரு ஊரில் பகைன்னு. குரு சாதகம் அல்ல. ராகு கேது பேச்சு சாதகம் அல்ல. ஆனால் குரு பார்வையால் ராகு ஓராண்டு சாதகமாக இருக்கிறது. அப்போ மற்றதெல்லாம் சரியில்லாத சூழல் இருந்தாலும் இந்த சனி ஒருவனே உங்களுக்கு 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்திலிருந்து இந்த வீட்டோ பவர் வாங்கின மாதிரி இவர் எல்லா பவரும் இவர் வாங்கி இவர் உங்களை பெரிய லெவலில் கொண்டாந்துருவார். பயப்பட வேணாம். மற்ற கிரகங்களுடைய செயல் இழக்கம் பண்ணாலும் இந்த கிரகம் உங்களை செயல் ஊக்கம் பண்ணி ஆக்கம் பண்ணிடும். பெரிய லெவலில் வெற்றி பெற வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. 8ஆம் இடம் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பார்வை பலம் ஓராண்டு 10ஆம் இடத்தை பார்க்க போகுது. அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகுது. இப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்குறது தொழில் அபிவிருத்தி, உத்தியோகத்தில் மேன்மை, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். லோன் ஃபெசிலிட்டிஸ் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க, கண்டிப்பாக கிடைக்கும்.
ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த ஓராண்டு காலம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு விருத்தியான காலம். சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள், எங்கு சென்றாலும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும், பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும். இந்த 1.5 ஆண்டு காலம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சனி பகவானை வச்சு பார்க்கும் பொழுது இந்த 1.5 ஆண்டு காலம் 3ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகளுக்கு இடர்பாடு, படிக்கிற இடத்துல மற்ற பிள்ளைகளுக்கும் இவங்களுக்கும் தகராறு வரும், இல்லை இன்ஸ்டியூஷன் மூலமாக எதாவது பிரச்சனை வரும், நிர்வாகத்தின் மூலமாக, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் அதே சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடம் தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கு பின்னடைவு, தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு, அப்படி தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை. இருந்த போதிலும் இந்த ராகு கேது பெயர்ச்சி, ராகுவுக்கு விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், கேதுவுக்கு கீழ்பெரும்பள்ளம் மற்றும் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த ராகு 1 வருஷம் நல்லதையே செய்ய போகிறார், கடைசி 6 மாத காலம் பிரச்சனையை தருவார். கேது இந்த 1.5 ஆண்டு காலம் கொஞ்சம் அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடத்துல. மற்றபடி மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தினாலும் ராசிநாதனான சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை நிலைநிறுத்துவார் என்று சொல்லலாம். நன்றி, வாழ்க வளம். கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. இது நாள் வரைக்கும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு கும்பத்துக்கு 2ஆம் இடத்தில் இருந்தார், இப்போ ராசியில் வந்துட்டார். இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இப்போ 2ஆம் இடத்தில் இருந்த ராகு ஓரளவுக்கு நன்மையை செய்வார். ஆனால் ராசியில் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இது இன்னும் மோசமான இடம். ராசிங்கிறது இப்போ 1ல் ராகுலாம் 7ல் கேது, அப்போது காலசர்ப்ப தோஷம் மாதிரி ஆகிப்போகுது. அப்போது உங்களை பொறுத்த வரலையும் ஒரு மேம்பாடு எதை எடுத்தாலும் ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாது. ஏன்னா ராசியில் ராகு வந்துட்டாருனாலே ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்கும். எதை செஞ்சாலும் உடனே செய்ய மாட்டீங்க. இன்னும் இதை விட பெருசாக செய்யணும், இதை விட பெருசாக பார்க்கணும், இதை விட அப்படிங்கிற ஒரு இது தள்ளி போடும்போது காலதாமதம் ஆகும். அப்போ பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் செல்லுவீங்க, சின்ன சின்ன விஷயத்தை விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். ஆன போதிலும் இந்த ராகு கேது பயிற்சியால் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சாதகமானு சொன்னால் சாதகம்தான். எப்படிங்க அப்படின்னா, இந்த ஓராண்டு காலம் குரு பகவான் உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்க போகிறார். அப்போ ராகுவை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அப்போ சிறப்பு தான். இப்போ ஆசிலேஷன் மைண்ட் இருக்காது. ஒரு ஸ்திரமான எண்ணம், ஸ்திரமான புத்தி. இதை எடுத்தோம், இதை செய்வோம், இந்த வேலை கிடச்சிது, இதுக்கு போய் ஜாயின் பண்ணுவோம், இல்லை தொழில் இப்படி ஓப்பன் பண்ணுவோம், இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம எதிர்பார்த்து கையில் இருக்குது, லோன் போட்டு மீதி இருக்கிறத ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம ஒரு சரியான ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். சரியாக நீங்கள் செய்வீங்க. குரு பார்க்கலன்னா தள்ளிக்கிட்டே போவோம். டைம் பாராவெல்லாம் வேலை செய்ய மாட்டீங்க. ஏன்னா ஆசிலேஷன் மைண்டு இருக்கும், நாள் கடத்துவீங்க. இது குரு பார்க்குறதால நீங்கள் செய்யணும், இப்போ செய்யணும்னு எடுத்து செய்வீங்க. கண்டிப்பாக செய்ய முடியும். பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தருணம். சமூகத்தில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கண்டிப்பாக பெற்று விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். பட் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரலையும் இந்த ராகு கேதுவை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். குரு பார்வையில் இருக்குது பாருங்கள். கேது 7ஆம் இடத்துல இருக்குது. இருக்கிற இடத்த சுருக்குவார் கேது. அப்போது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு. கேதுனுடைய பலன் இருக்கு இல்லையா? அப்போது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள்,
கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அழகாக கோர்த்து விட்டுருவார் இந்த கேது. ஆனால் எல்லாரையும் கிடையாது. யாரெல்லாம் கணவன் மனைவி பிரியணும்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை இவர் பயன்படுத்தி கொள்வார். எல்லாரையும் பிரிஞ்சிட மாட்டாங்க. பிரியணுன்றவங்க தான் பிரிய முடியும். அதனால் சண்டை வரும், சச்சரவு வரும், பிரச்சனைகள் வரும், பிரிவினைகள் வரும். ஆனால் பிரிவினைகள் என்பது தற்காலிக பிரிவினையா நிரந்தர பிரிவினையா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா? அப்போது இந்த 7ஆம் இடம் நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நண்பர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம், பிரச்சனை, சண்டை, சச்சரவு. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, கூட்டு தொழில். அப்போ எப்படி 2 பேரும் இப்போ சண்டை போட்டால் தொழில் எப்படி நடக்கும்? அப்போது அதை மனதில் கருத்தில் கொண்டு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, எங்கே போனாலும் உங்களை பார்த்த உடனே ஒரு ஜின்ஸாக பார்ப்பாங்க. எச்சரிக்கையாக நீங்கள் கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ரெடிமேட் புன்னகையை வர வச்சு கொண்டு நீங்கள் சூதனமாக நடந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைனா நீங்கள் போய் நிற்க அவங்க ஒரு மாதிரி உங்களை பார்க்க கேட்குற கேள்வி ஜின்ஸாக இருக்க நீங்கள் ஒரு மாதிரி பதில் சொல்ல சண்டை சச்சரவு பிரச்சனைகள் தான் வரும். சக்ஸஸுங்கிறது இடமே இல்லை, தோல்வி தான் வரும் அப்படின்னு. அதுக்கு தான் சூதனமாக நடந்துக்குங்கன்னு சொல்கிறோம். சமூகத்தில் ஒரு சிலருக்கு அவப்பெயர் கூட ஏற்படும். அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை. இந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ராகு இருந்தார், இப்போது 4ல் இருந்தார், இப்போ 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். இப்போ 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. குரு பார்வை ராகுக்கு கிடைப்பது மிக மிக சிறப்பு. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னும் போது இந்த ஓராண்டு தொழில் ரீதியாக இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. ஏன்னா ராகு குரு பார்க்குறதால தொழிலில் இன்வால்மெண்ட் இருக்கும், ஒரு ஸ்பீடு இருக்கும், ஒரு முயற்சி இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது, தொழிலை எப்படி பண்ணணும்னு ஒரு நேக்காக கொண்டு போகக்கூடிய நிலை ஏற்பட்டு இன்புட்டால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. சனி பகவான் 2ல் இருக்கார், 7 சனி போயிட்டுருக்கு. இருந்தாலும் இந்த 1.5 ஆண்டு காலம்தான் நம்ம பலனை சொல்கிறோம். இப்போ குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கான்னு சொன்னால் குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து பேசணும். பண வரவு இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் செய்வதை எச்சரிக்கை தேவை. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார். கோயில் குளங்களுக்கு போவீங்க, தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். இந்த அற்புதமான ஒரு நேரம். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளைகளுடைய கல்வி, பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படுமா என்று சொன்னால் கண்டிப்பாக ஏற்படும். மொத்தத்தில் இந்த ராகு கேது பெயர்ச்சி சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானால் கொஞ்சம் பிரச்சனையை தான் தரும். ராகு இந்த ஓராண்டு காலம் குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு. சரி, ஓராண்டுக்கு பிறகு ராகு என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் தொட விட மாட்டார். இன்னும் இதை விட பெருசாக செய்யணும், இதை விட பெருசாக பார்க்கணும். ஏதோ ஒரு வேலை கிடைக்குது அங்கே போய் வேலை செய்வோம், சம்பாத்தியம் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு கூலி வேலைக்கு போகிறவருன்னு வைங்களேன், எனக்கு இந்த 300 ரூபா கூலியெல்லாம் பத்தாது, எனக்கு 500 ரூபா வேணும்னு அந்த வேலையே வேணான்னு வந்துடுவார். அப்படி இருந்தால் அப்புறம் எப்படி சம்பாதிக்க முடியும்? ஸோ அப்படி அந்த 6 மாத காலம் எது கிடைக்குதோ அதை கிடைச்சது சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு வேலை பார்த்தீங்கன்னா தான் சாதிக்க முடியும். இல்லைன்னா அந்த 6 மாத காலம் உங்களை ஆசிலேஷன் மைண்டு ஏற்படுத்தி உங்களுக்குள்ளவே உங்களை நீங்கள் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் இந்த ராகு பகவான் உள்ளே நுழைஞ்சு உங்களை பிரம்மாண்ட நாயகனாக மாற்றிடுவார். அதனால் எதையும் நீங்கள் உருப்படியாக செய்ய முடியாமல் போயிடும். அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி 5ல் போய் அமர்ந்தாலும் 2ல் சனி பகவான் இருக்கிறதால மிகுந்த எச்சரிக்கை தேவை. பிள்ளைகளால் பெருமிதம், சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் தாராளமாக படிக்கலாம். வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்களுக்கு கூட அங்கே போய் கைடு நல்லா கிடைக்கும், நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பதால் லாப மிகுதி கண்டிப்பாக இருக்கும். நினச்ச காரியம் கைகூடும். இந்த 1.5 ஆண்டு காலம் நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க. கணவன் மனைவி விட்டு கொடுங்க,
நண்பர்கள்கிட்ட விட்டு போங்க, விட்டு கொடுத்து போங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள்கிட்டையும் விட்டு கொடுத்து போங்க. வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் நீ எங்கே போனாலும் சரி, ஒருபடி தாழ்ந்து போனீங்கன்னா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் ஈகோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போய் 7ல் கேது இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வரும். பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த ராகு கேது பயிற்சியால் நிச்சயமாக கும்பராசிக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லுகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் இந்த ராகு கேது பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1.5 ஆண்டு காலம் இந்த ராகு கேது பயிற்சியால் இந்த மீனராசிக்கு நல்லது நடக்குமா, இல்லை சுமாராக இருக்குமா, அதாவது சாதகமாக அல்லது பாதகமாக? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கேது பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு செல்வது சிறப்பு. ராகு பொறுத்தவரையிலையும் 12ல் ஸ்தானபலம் இல்லை என்றாலும் கூட, ஸ்தானபலம்னா 12ல் 3, 6, 11 தானே ராகு கேதுக்குள் இருக்கணும். அப்போது 6ல் கேது இருக்காருன்னா 12ல் ராகு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அதாவது துஸ்தானாதிபதி துஸ்தானத்தில் இருப்பது, தீய ஸ்தானத்தில் இருப்பது -*−+, ஓரளவுக்கு நன்மைகள் தரும் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு 12ல் இருந்தாலும் இந்த ஓராண்டு குரு பார்வையில் இருப்பதால் மிக சிறப்பு. கடைசி 6 மாதம்தான் கொஞ்சம் பிரச்சனைகளை தரும், இருந்தாலும் சிறப்பு. இந்த 1.5 ஆண்டு காலம் ராகு கேது பயிற்சியில் கேதுவால் பல சாதனைகளை செய்ய போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். உங்களுக்கு வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம் எங்கேயுமே உங்களுக்கு எதிர்ப்புகள் என்பது இருக்காது. எதிர்ப்புகளை தாண்டி நீங்கள் வெல்வீர்கள், வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறீங்க, இதுபோல் இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை இந்த கேது பகவான் ஏற்படுத்தி தருவார். கண்டிப்பாக பரீட்சையில் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை. இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, இன்டர்வியூவில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, அதில் 10 பேர் தேவைன்னா 10 பேரில் நீங்கள் ஒருத்தராக வரக்கூடிய ஒரு நிலையை இவர் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார். அதாவது இது 30% தான். 70% உங்கள் தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இந்த கேது பகவான் உங்களை வெற்றியடைய செய்வார் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த ராசிநாதனை நம்ம மனதில், ஏன்னா அவரு ஓராண்டு, அதாவது ஆண்டு கிரகம்தான். அப்போது ராசிநாதன் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு. மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நிலை. அப்போ இந்த 4ஆம் இடத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், அசையும் சொத்துக்களாலும் ஆதாயம், பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. 4ஆம் இடம் சிறப்பாகிறது. குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆதலால் இந்த ஓராண்டு நம்ம 1.5 ஆண்டு பலனை சொல்ல போகிறோம். இந்த ஓராண்டு குரு பார்வையில் இருக்கிறதால, 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதால தொழில் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும், மேன்மையாக இருக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். இல்லை புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். எந்த நிறுவனத்தில் சேரணுமோ அந்த நிறுவனத்திலேயே நீங்கள் போய் ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்பு உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை தொழில் பண்ணணும் அப்படின்னா தொழில் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் எந்த தொழில் எடுத்து பண்ணாலும் சிறப்பாக இருக்கும். உங்கள் ஜோசியரை அன்றைக்கி தொழில் பண்ணலாமா, உத்தியோகம் பார்க்கலாமான்னு கேட்டு நீங்கள் அதை வச்சு நீங்கள் இது பண்ணுவது சிறப்பு. மற்றபடி 10ஆம் இடம் தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்கள் 7 சனி போயிட்டுருக்கு. 19 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் படிப்பில் அக்கறை தேவை. ஏன்னா நமக்கு ராகு கேது பேச்சு சொன்னாலும் கூட இந்த 1.5 ஆண்டு காலம் சனியும் 1.5 வருஷம் அங்கே தானே இருக்கார். அப்போது இந்த படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம்
அதிகமாக படித்தா தான் தேர்ச்சி பெற முடியும். 19 வயசுக்கு உள்ள மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு இந்த சனி பகவான் நல்லது பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். பார்வை பலம் சிறப்பாக இருக்கிறது. ராசிநாதன் இல்லையா, அவர் செய்யாத உங்களுக்கு வேறு யார் செய்ய முடியும்? அவர் பொறுத்த வரலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்தை பார்க்குறார். வெளிநாடு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி போக விரும்பும் அன்பர்கள். ஏன்னா 12ல் ராகு இருந்தாலே வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வேலை பார்த்துட்ருப்பீங்க, திடீர்னு வேறு ஸ்டேட்டுக்கு உங்களை மாற்றிடலாம், இல்லை வேறு கண்ட்ரிக்கு போகலாம். இப்படி ஒரு அமைப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக நீங்கள் மாறக்கூடிய நிலை, உத்தியோக ரீதியாக மாறக்கூடிய ஒரு நிலை சாதகமாக அமையுமா என்று சொன்னால் நிச்சயமாக சாதகமாகத்தான் இருக்க போகிறது. சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். என்ன தான் 7 சனியாக இருந்தாலும் 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கலாம். ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த ராகு கேது பயிற்சி சாதகமாக தான் இருக்க போது. சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். எதிரிகளை வெல்லப் போகிறீர்கள். வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. தொழில் உத்தியோகம் போட்டி எதுவும் இருக்காது. தொழில் பண்ண இடத்துல இது நாள் வரைக்கும் போட்டி இருந்திருக்கும், இப்போ பார்த்தா போட்டியே இருக்காது. ரொம்ப பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் பயணப்பட போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு கேதுக்களால் சாதகமான ஒரு சூழலே அப்படின்னு சொல்கிறோம். 12ல் ராகு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்க போகிறது. ஊரை விட்டு போக போகிறீங்க, சொந்த நாட்டை சொந்த மண்ணை விட்டு வெளிநாடு போக போகிறீங்க. சம்பாத்தியம் கிடைக்கப் போகிறது. சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். வெற்றி வாகை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடைசி 6 மாதம் குரு பார்வையில் இல்லை ராகுக்கு. இப்போ 12ல் ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ செலவினங்கள் ஏற்படும். ஏதாவது அசுப செலவுகளும் இருக்கலாம், சுப செலவும் இருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு ராகு கேது பயிற்சி சாதகமான ஒரு சூழல் தான். சனி உங்களுக்கு 2ல் இருக்கிறதால பேசுவதில் எச்சரிக்கை தேவை. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் எச்சரிக்கையாக பேசுங்க, எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி கேது பகவான் உங்களை சென்றவிடமெல்லாம் உங்களை வெற்றி வாகை சுட வைப்பார். ராகுவும் அப்படியே இருந்த போதிலும் சனி பகவான் உங்களுக்கு பிரச்சனையை தந்தாலும் இந்த ராசிநாதன் குரு சிறப்பாக செயல்படுவதால் சாதிக்கக்கூடிய நேரம், சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சியால் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்கள், அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 1.5 ஆண்டு காலம் மிக சிறப்பாக இருக்கப் போகிறது. உன்னதமாக இருக்கப் போகிறீர்கள். வெற்றி பெறப் போகிறீர்கள். சரித்திரம் போகிறீர்கள். அரசியல்வாதிகளாகட்டும், சொந்த தொழில் செய்பவர்களாகட்டும், மாணவ செல்வங்களாகட்டும், இல்லை இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். ஆண்களுக்கும் சிறப்பாக இருக்கும், பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கூட மிக பெரிய சிறப்பை பெறக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது விளங்கப் போகிறது. ஆதலால் இந்த ராகு கேது பயிற்சி இந்த மீன ராசியில் மீன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஏற்றத்தையே தரப்போகிறது, முன்னேற்றத்தையே தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி. வாழ்க வளமுடன்.